ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ ப்ரோமோ வந்துருச்சு. அண்ட் இந்த ப்ரோமோவில் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமித் பார்கவோட ஒய்ஃபும் ப்ளஸ் அவங்களோட டாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையாக அவங்களோட விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, வெளில பார்த்துட்டு வந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றி பேசுகிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஆர்டரில் போகிறேன். சாண்ட்ரா பற்றி பேசுகிறாங்க. சாண்ட்ரா வந்து சூப்பராக கேம் பிளே ஆடுறாங்க. அவங்க மலையாள பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸ்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமித் பார்கவோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இது 50% உண்மை, 50% கிடையாது. கரைச்சி குடிச்சுருந்தாங்கன்னா அழுதுனே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் சிம்பத்தி ஓட்டு வாங்கணும்னு சொல்லியும் அழுகுறாங்க. சொல்கிறல இதுதான் அந்த 50-50 நடு இந்த மாதிரி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்வதி வந்து நம்ம அமித் பார்கவ் கேட்குறாரு, பார்வதி எனக்கு பின்னாடி பேசுகிறாளா அப்படின் போது அவங்களோட லாயல்ட்டி அவங்களோட கேமுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாதுன்றாங்க. 100% இது நான் 100% ஒத்துப்பேன். அவங்க கேமுக்கு மட்டும்தான் இங்கே இருக்காங்க. அதை வச்சு எப்படி ஒரு பகடக்காயை மற்றவங்களை நகர்த்த முடியுமா, கமருதன் போ, அமித் பார்கவ் போ அப்படின்னு வச்சு நகர்த்துறது தான் அவங்களோட கேமு. நெக்ஸ்ட் அரோரா பற்றி பேசுகிறாங்க. அரோரா வந்து பாயிண்ட்ஸை தெளிவாக எடுத்து வைக்கிறா. அது மாதிரி வந்து பேசுகிறாங்க. அது 3 பேர் பற்றி பேசுகிறாங்க. ப்ளஸ் வீட்டில் அவங்க டாக்டரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபன்லாம் போகுது. இவங்க இன்றைக்கி காலையிலே வராங்க. எனக்கு என்னதான் இருந்தாலும் யார் வந்தாலும் நான் ஒருத்தங்களுக்கு தாங்க வெயிட் பண்ணுறேன். வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேன். அது வேறு யாரும் இல்லை, பார்வதியோட அம்மா தான். ஏன்னா அவங்க இந்த வீட்டில் 24 hours இருக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன சம்பவங்கள் இருக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி அப்படி இல்லைன்னா நாளைக்குள்ளே அவங்க அம்மா வந்துடுவாங்க. பார்ப்போம் பழமாக இருக்காங்களா இல்லை தீ பொறியாக இருக்காங்களான்னு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இவங்க கரெக்டாக பாயிண்ட் எடுத்து தான் பேசுனாங்க.